அம்மா சொன்ன ஒரு கதைதான் எனக்கு நினைவுக்கு வருது. பாவம் செய்த ஒருவன் நரகத்துக்கு போறான். அந்த நரகத்துல போயிட்டு இருக்க பாதையில ஒரு சிலந்தி பூச்சியை மிதிக்காமல் காலை தூக்கி வச்சு போறான். அந்த ஒரு சின்ன கொஞ்ச புண்ணியத்துக்காக மேல இருக்கிறவங்க, அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க, மேல ஒரு சிலந்தி சொர்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய இடை கீழே வரைக்கும் தொங்குது. அந்த நூலை பிடிச்சு நீ மேல வாப்பான்னு சொல்றாங்க. அதனால இந்த மனிதர் என்ன பண்றாரு, அந்த நூல் இலையை பிடிச்சு மேல் நோக்கி ஏறாரு. ஏறும்போது பின்னாடி கீழே நரகத்தில் இருந்த ஒரு 3-4 பேர் என்ன பண்றாங்க, அவங்களும் அதை பிடிச்சுக்கிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை பிடிச்சி தொங்கிட்டு மேலே போயிட்டு இருக்கு. இவர் மேலே போறவர் பின்பக்கமாக திரும்பி பார்க்குறாரு. இவர் போற இலையில ஒரு 3-4 பேர் கூட இருக்காங்க. அதை பார்த்தோன்னே உடனே என்ன நினைக்கிறாரு, நம்ம மட்டும்தானே கூப்பிட்டாங்க, நம்ம மட்டும்தானே போகணும், கூட இவங்கெல்லாம் எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் உதைத்து தள்ளுறாரு கீழே. தள்ளும் போது என்ன ஆகுது, அந்த நூல் இலையில தான் இவரும் இருக்காரு, அதை மறந்துட்டாரு. அவரும் சேர்ந்து அவங்களோட விழுந்துடுறாரு கீழே. இவர் சேர்ந்து கீழே விழுந்துடுறார். நான் என்ன சொல்றேன், யாராக இருந்தாலும் தங்கள் சுய விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாமல் ஒற்றுமையாக செயல்பட்டால்தான் வெற்றி அடைய முடியும். இதுவே தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிக பெரிய நன்மையாகும். தீய சக்தி திமுகவை விரட்டி புரட்சி தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சியை கொண்டு வருவதற்கு கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்பதை தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தொண்டர்களின் எண்ணத்தை ஈடேற்றிடவும் தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிடவும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன். எனது முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும். கழகம் ஒன்றுபடும், கழக ஆட்சி அமையும் என்ற உறுதியை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த இந்நன்னாளில் எனது அருமை தொண்டர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஒரு தாய்க்கு தாயாக, உற்ற தோழியாக, உடன்பிறவா சகோதரியாக 34 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இணைந்து எனது வாழ்க்கையில் நான் மேற்கொண்ட பயணம் மிக புனிதமானது. எங்களுடைய பயணத்தில் எத்தனையோ மகிழ்ச்சிகரமான நாட்களை சந்தித்து இருக்கிறோம். அதே போன்று எத்தனையோ சோதனைகளையும் சந்தித்து இருக்கிறோம். எங்கள் மகிழ்ச்சியை அனைவரிடத்திலும் பங்கிட்ட நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய துன்பங்களை யாரிடமும் சொன்னது கிடையாது. அவற்றையெல்லாம் நாங்கள் இருவருமே சமாளித்து அதிலிருந்து மீண்டு வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த சாதனை. இதன் காரணத்தினாலோ என்னவோ என்னால் எந்தவித இக்கட்டான சூழ்நிலைகளையும் சந்தித்து
அதிலிருந்து எளிதில் கடந்து செல்ல முடியும். எனது வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிக பெரிய பாடமாக கருதுகிறேன். இதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு தேவைப்படுகிற மிக சிறந்த ஒரு பண்பாகும் என்று நான் கருதுகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் என்று நம் தமிழ் மண்ணில் எப்போதெல்லாம் உச்சரிக்கப்பட்டதோ அந்த காலகட்டங்களில் எல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் தங்களது உரிமைகளை பறிகொடுத்து விடாமல் பாதுகாப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடிந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எண்ணங்கள் இன்றைக்கும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது. ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெறுவோம். இந்த இலக்கை நோக்கியே நமது பயணம். இதைத்தான் நம் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களின் நம்பிக்கையும் இதுதான். எனவே அனைவரின் எண்ணத்தையும் ஈடேற்றிடும் வகையில் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என இந்நாளில் உறுதியேற்போம். வருகின்ற காலம் பொற்காலமாக அமையும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளில் உங்களுக்கெல்லாம் ஒன்றை உறுதியோடு சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் எனது உயிர் மூச்சு. இந்த இயக்கம் மீண்டும் இமாலய வெற்றி பெற்று அதே செருக்கோடும் மிடுக்கோடும் செயல்பட வைப்பதே எனது வாழ்நாள் லட்சியம் என்பதை இம்மண்ணின் மகளாக, இங்குள்ள காவல் தெய்வம் ஒச்சாண்டம்மன் சாட்சியாக இன்று உறுதி அளிக்கிறேன். எனக்கென்று யாரும் கிடையாது. எனது அருமை கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் தான் எனது குடும்பம். அவர்களது வாழ்விற்காக எனது பயணம் எந்நாளும் தொடரும். தமிழக மக்களின் உரிமைகளுக்காக எனது குரல் எப்பொழுதும் ஒலிக்கும். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும். உண்மை என்றைக்கும் தோற்காது என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி நிச்சயம். நாளை நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.